அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிரடியாக வெளியேற போகும் விசிகா திருமாவளவன் கொடுத்த சாக் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது. அது ரெண்டாவது விஷயமா பார்க்க போகிறோம். அப்படின்னா நேற்று கலைஞருடைய புத்தாக்க நிகழ்ச்சி, அப்புறம் பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காமெடி நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதில் சோப்பு செந்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை ஒருமையில் பேசியிருக்காரு பலவிதமாக. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். இன்னைக்கு சேலத்தில் ஒரு மணிகண்டன் அப்படின்ற ஒரு தாவேகா நிர்வாகி, அதாவது அவர் முன்னாள் திமுக நிர்வாகி, அதை மறைக்கிறாங்க. அதை பற்றின முழு விவரத்தோடு வந்திருக்கேன். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சேலத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தே கமெண்ட் நிறைய வந்திருக்கு. அது போக மாவட்ட செயலாளரும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காரு. வீடியோக்குள்ள தெளிவா பார்ப்போம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக தமிழக அமைச்சரவையிலிருந்து வெளியேறப் போவதாக விசிகா திருமாவளவன் அவர்கள் திடீர்னு ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்துருக்காரு, எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று தான் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆடியோ ஒன்று வந்துச்சு. 29ல் திமுகவுடைய அவங்களுடைய கூட்டணி அப்படின்றது தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியோட மூத்த தலைவரான, அதாவது காங்கிரஸோட மூத்த தலைவரான சோனியா காந்தி அவர்களுடைய விருப்பம், தமிழக வெற்றி கழகத்தில் ராகுல் காந்தி இணைந்தது அப்படின்றது அவங்களுக்குள்ள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே இதை பற்றின நியூஸ் பார்த்தோம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பகிரப்பட்டு வந்ததும் இந்த நியூஸ் தான். என்ன ராகுல் காந்தி இப்படி சொல்லிட்டாரு, அப்போ என்ன ஆச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே, இடைத்தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, எப்போ வேணாலும் ஆட்சியை கவுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கிய தகவல். அதே போல் நேற்று திருமாவளவன் மிரட்டப்பட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா ஆல்ரெடி திருமாவளவன் அவர்களை திமுக அடிமையாக தான் வச்சிருந்துச்சு. ஏகப்பட்ட வேலைகளில் திருமாவளவன் அவர்கள் திமுக சிக்கியிருக்காரு, பல கோடி ரூபாய் வாங்கியிருக்காருன்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் கூட நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இன்னைக்கு அவர் செயல்பட்டு ஒரு அமைச்சரவையில் ஒரு சீட்டும் வாங்கிட்டு இன்னைக்கு அவர் வன்னியரசு அவர்கள் சிறப்பான சமூக நீதித்துறை அமைச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்காரு. அவர் சைட்லேருந்து எந்த ஒரு மைனஸ் செய்தியுமே வரல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலேருந்து நான் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அப்படி சொல்றாரு. என்ன காரணத்துக்காக இருக்கும், எதுவும் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸ்டாலின் அவர்கள் போய் கதறி அழுதுட்டார் போல அப்படின்னு தோணுது. திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சதுல ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு. இடைத்தேர்தல் இன்னைக்கு 5 தொகுதிக்கு வரப்போகுது. இன்னும் சொல்லணும்னா வைகோ அவர்களுடைய 2 அதாவது அவங்களுடைய 2 தொகுதியுமே ராஜினாமா பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 7 தொகுதியில இடைத்தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலை வச்சு என்னெல்லாம் சாதிக்க போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல திருமாவளவன் ஏன் இப்படி பேசினார் அப்படின்றத நான் தெளிவாகவும் சொல்லிடுறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா, நேற்று கலைஞருடைய அந்த பிறந்தநாள் விழா புத்தாக்க நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு சென்னையில் பல இடங்களில் பல ஊர்களில் பலவிதமாக நடத்திட்டு இருந்தாங்க. இதில் சோப்பு செந்தில நம்ம குறிப்பாக பேசி ஆகணும். இது என்னடா என்ன பண்ணுறீங்க, இந்த ஆட்சி நாங்கள் 6 மாதம் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொன்னமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருமையில் முதலமைச்சர் அவர்களே பேசியிருக்காரு. சோப்பு செந்தில் பலவிதமாக ஸ்டாலினுக்கு சோப்பு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே கலைஞர் நிகழ்ச்சி வேற ஒரு ஊரில் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தே தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கலைஞரோட பிறந்த நாள்னு சொல்றாங்க, அவரை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க. அவர் எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காரு யோசிச்சு பாருங்க. எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு, எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருக்காரு, எத்தனை அரசியல்வாதிகளை கவுத்திருக்காரு, எவ்வளவு சதி வேலை பார்த்திருக்காரு, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் எப்படிலாம் இன்னைக்கு மக்களை கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு சாவடிச்சாரு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு கலைஞரை பத்தி பேசணும்னா. அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்தோட மக்களோட காசை சுரண்டி இன்னைக்கு அவருடைய மகனான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூலகம் அப்படின்னு பல கோடி ரூபாயில இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூலகம் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெரிய பெரிய நூலகம், பெரிய பெரிய கலைஞர் அரங்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு கலைஞர் பேரை முன்னின்று வச்சு ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படின்னா இது அவங்களுடைய சாதனை. ஏன்னா இன்னைக்கு கலைஞர் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கல்வெட்டில் நம்ம செதுக்கி பார்க்கும்போது அவருடைய பின்னணியை, அதாவது சாக்கடையை தோண்டணும்னா எப்படி வீசுமோ அதை விட கேவலமாக தான் வீசும். அவர் பல திட்டங்கள் கொண்டுட்டு வந்தார். இன்னைக்கு மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் செஞ்சார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தி ஒருத்தனுக்கும் பேசுறதுக்கு துப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு மேடை ஏறிட்டோம் அப்படின்னாலே தமிழக வெற்றி கழகத்தை பேசுறதுக்காகவும் இன்னமும் ஸ்டாலின் தான்டா முதலமைச்சர், ஏன்னா எங்களுடைய 1000 ரூபாய் தான் தொடருது, எங்களுடைய அந்த வெற்றி பயண திட்டம் தான் தொடருது, இப்பவும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு நல்லாவே சீப்பு செந்தில் சோப்பு செந்திலா மாதிரி நேற்று ஸ்டாலினுக்கு பலவிதமா சோப்பு போட்டிருக்காரு. அடுத்தடுத்து தொடர்ந்து பேசின ஏவா வேலு அவர்கள் பழையபடி திமுகவுடைய ஜாதி அரசியலை கையில் எடுத்துட்டு இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை தான் பார்க்கணும், இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை தான் பார்க்கணும். இப்போ ஏதாவது ஒரு கீழ் ஜாதியிலேருந்து அவங்களுடைய அப்பா ஒரு வேலை பார்த்தாருன்னா அவங்க மயனும் கீழ் ஜாதியோட வேலை தான் பார்க்கணும்.
டாக்டருக்கு படிக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு விவசாயியோட மகன் ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாவோ அரசு அதிகாரியாவோ டாக்டராவோ ஆகக்கூடாது. அதே விவசாயம் தான் பார்க்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மிக முக்கியமான சமூக நீதி கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஏன்னா நேற்று இவங்களுடைய அந்த ஒரு மரியாதை இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துருப்போம். துரைமுருகன் அவர்களை வரவேற்க கூட ஆளே இல்லாமல் மனுஷன் வெளியேறி போயிட்டாரு. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாங்களோ எது பண்ணாங்களோ தெரில, நான் தெரியாம தான்ப்பா போயிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வேற கொடுத்துருக்குறாப்புல. அப்போ பார்த்துக்கோங்க, திமுக அப்படின்ற கட்சி இன்னைக்கு அவங்களுடைய மேடை ஏறி அவங்களுடைய சாதனையை பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரசை வந்து விமர்சிக்கிறத மட்டுமே இவங்க வந்து ஒரு வேலையாக வச்சுருந்து இன்னும் தோத்ததுக்கு காரணம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட கருத்து. அதனால் கூட்டம் கூட்டமாக போட்டு ஒப்பாரி வைக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. அதை பற்றி நம்ம கடந்து போயிடுவோம். அடுத்து ரொம்ப எல்லாருக்கும் இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சேலம் ஆலந்தூரில் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 500 பெண்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் 50 வீடியோ வந்து ஃபோனுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயத்த வந்து இன்னைக்கு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இவர் வந்து தாவேகால நிர்வாகியாக இருந்தவர் சொல்லி பல்வேறு விதமாக நியூஸ் போயிட்டு இருக்கு. சேலத்தில் மீண்டும் ஒரு பொள்ளாச்சி அப்படின்ற ஒரு சம்பவம். பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரோட மகன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை கண்டுபிடிக்க ஒருத்தனுக்குமே துப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குனா முதல்ல வந்துருவாங்க. முதல்ல அதுக்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த மணிகண்டன் அப்படின்றவர் ஆலந்தூர் கொண்ட்லாப்பட்டி அப்படின்னு ஏரியான்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாப்புல. இப்போ எப்படி ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் காசு பணம் இருக்கிறவங்க அந்த தவணை வட்டி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். மகளிர் லோன் ஒரு 10 பேருக்கு சேர்ந்து கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணப்பட்ட பழக்கம் தான் அந்த பெண்ணால் வந்த பழக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 10-12 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு நட்பு அப்படின்றது இருந்திருக்கு. இவருக்கு மட்டும் அப்படின்னா கேட்டிங்கன்னா கிடையாது. நிறையா பேர் அந்த வட்டாரம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அவங்க கூட்டிட்டு வருது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இவங்க கூட்டிட்டு வருது. ஒட்டு மொத்தமா வந்து அது மிகப்பெரிய கடன் வாங்குறதுக்கு, வேற எதுக்கும் நினைக்காதீங்க, கடன் வாங்குறதுக்கான பழக்கம். இதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு பல வகையில் வட்டி காசு அப்படின்றது வந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படியாப்பட்ட ஆள்னா அவருடைய கடையில், அதாவது மளிகை கடையில் குட்கா, பான் பராக்கு இந்த மாதிரி அரசால் தடை பண்ணப்பட்ட பொருட்கள் பூராமே வந்து வித்துருக்குறாப்புல. கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் அவர்கிட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிறைய இருக்குது. அதாவது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 6 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர் மேலே வந்து அந்த வழக்குகள் 7வது தடவையும் பதிவாயிருக்கு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான தகவல். இன்னைக்கு ஆலந்தூர்லேருந்து தாவேகாவுடைய நிர்வாகி மணிகண்டன் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்த உடனே சேலத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மிக முக்கியமான சில சப்ஸ்கிரைபர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டே இருந்தாங்க, அக்கா இது வந்து உண்மை கிடையாது, இது வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தனிப்பட்ட முறையில் இல்லையே டக்குன்னு இவங்க அப்படி சொல்லும்போது நம்ம வீடியோ போட்டு பேச முடியாது, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு முழு தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். மறுபடியும் அந்த மெசேஜ் அப்படின்றது வந்துட்டே இருந்துச்சு. நம்ம சேனலில் இன்னும் கூட இருக்குது, நானாக அழிக்க மாட்டேன், அப்படியே இருக்குது. அப்போ இருக்கும்போது என்னடா அது இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லும்போது 2-3 பேர் போட்டுகிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மாவட்ட செயலாளர் வந்து ஒரு மிக முக்கிய தகவலை சொல்லியிருக்காரு. என்னென்னா இந்த மணிகண்டன் அப்படின்றவர் இதுக்கு முன்னால் ஒரு திமுக நிர்வாகியாக செயல்பட்டவர். திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போதுலேருந்தே கூட அவர் வீடு வந்து அந்த பான்பராக்கு, கொள்ளை அந்த மாதிரி வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் வழக்குலையும் அவர் மேலே இருக்குது. இன்றைக்கி அவர் வந்து தமிழக வெற்றி கழகம், அதாவது கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்கிறாப்புல. தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தவர். அங்கே இருக்கிற பெண்களும் வந்து திமுகவை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா அவர் முழு பக்கட்ட அதாவது இன்றைக்கி உறுப்பினர் கார்டெலாம் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே நம்ம எடுக்க முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் தாவேகா நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சொல்லி, ஏன்னா அவருடைய தொழில் அங்கே தொடரணும் அப்படின்னா அவர் வந்து அது ஏதாவது ஒரு கட்சி ஆளும் கட்சியோட ஒரு நபராக இருக்கணும் அப்படின்றத ஒரு மனப்போக்கு அவங்க வச்சுருக்காங்க. அப்படின்றனால அவர் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் பத்திரிகைக்காரர்களே, நியூஸ் செய்தியாளர்களே எல்லாரும் வந்து மணிகண்டனை தாவேகா நிர்வாகின்னு போடுறத முதல்ல நிறுத்துங்க. முன்னாள் திமுக நிர்வாகின்னு போடுங்க. இதுதான் வந்து சரியா இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர், தமிழக வெற்றி கழக நிர்வாகி, தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ, அமைச்சர் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா கூட அதை நேருக்கு நேராக நாங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அதுக்காக ஊரில் போகிறவன் வரவன், எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், கடை வாங்கினவன், ஓடி போனவன், யாரையோ கூட்டிகிட்டு ஏதோ பண்ணவன், இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழக கண்ட நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஆதாரத்தோட போட்டிருந்தேன்.
கலைஞருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு வெளியில் வரும்போது நல்லா ஃபுல் போதையில் இருந்த ஒருத்தனுக்கு தமிழக வெற்றி கழக பேட்சை தலைகீழாக குத்தி விட்டு அவன் ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்காரன் டிவிக்காரன்னு சொல்லிட்டு காவல்துறையினர்கிட்ட வம்படியாக போய் மாட்டி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நேருக்கு நேராக வந்து இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு நடந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, ஒட்டு மொத்தமாக தமிழக வெற்றி கழக ஆட்சியை கவுக்குறதுக்கு எப்படியாப்பட்ட வேலைகள்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள, அதாவது தொண்டர்களுக்குள்ள பார்த்துட்டு இருந்தாலும் மேலோட்டமாக இருக்கிற மேல் தலைவர்கள் எப்படிலாம் ஆட்சியை கவுக்கலாம், இன்னும் 3 மாதம் அந்த ஆட்சி தாங்குமா, 5 மாதம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து ஒட்டுமொத்தமாக, அதாவது இணையவே மாட்டோம்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, தண்ணியும் எண்ணெயும் சேராத மாதிரி சேராமல் இருக்கிறவங்க கூட நம்மளை அடிச்சு ஒழிக்கணுன்றதுக்காக சேர போகிறாங்க அப்படின்ற கேவலமான நியூஸும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தயவு செய்து வந்து நேர்மையாக நடந்துக்கங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்படின்றனால நம்ம பக்கம் வந்து எந்த ஒரு தப்பும் வந்துடாமல் நம்ம தான் பார்த்துக்கிறணும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். அப்படி மீறி யாராவது தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நம்ம அதை கேட்போம். நம்ம வந்து வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.